இந்த மாதிரி பிரகல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிய முழு முதற் சமயங்களாக அங்கீகரிச்சு அந்த ஒரே சாமிய பரிவாரம், கோஷ்டம், பிரதானம் அப்படின்லாம் வேறு வேற பிரிவா இருக்கும். அந்த மாதிரி சுத்து சாமிகள் எதுவும் இல்லாம ஒரே சாமியா வச்சு அந்த சாமியை வழிபாடு பண்ணலாம். அப்படி பண்ணினால் ஒரு மனிதன் பிறந்தது முதல் போய் சேர்றது, அதாவது கைலாச பதவி வரைக்கும் சமஸ்த காமிய மோக்ஷ பலப்பிரதம். தெளிவா சொல்றது ஆகமம். அகோரமூர்த்தி வழிபாடு மிஸ்ரமூர்த்தி. அது காமியத்தையும் கொடுப்பார், மோட்சத்தையும் கொடுப்பார். காமியத்தை கொடுத்தா மோட்சத்தை கொடுக்க முடியாது, மோட்சத்தை கொடுத்தா காமியத்தை கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னு, அது ஆத்மா சௌக்கியம், இது சரீர சௌக்கியம். இதுக்கு முரண் அது. அப்படி இரண்டு முரண்பான பண்பை கூட ஒருங்கே இருந்து அருள வல்லவர்கள் தேவதைகள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உருவ சிறப்பு அதான் பிரகல்பாங்கிற. பிரங்கிறது சிறப்பு குறிக்குது இந்த இடத்துல. அவ்வளவு சிறப்பு இதுக்கு. அதே மாதிரி இந்த சாக்த தந்திரங்கள்ல சில இடங்கள்ல பெருமாள் கோயில்ல கூட அதை நீங்க பார்க்கலாம். என்னன்னா 9 பெண்கள் சேர்ந்த யானை போட்டிருப்பா. ஒரு யானை வடிவமா இருக்கும், ஆனா 9 பெண்கள் அதுல இருக்க மாதிரி இருக்கும். குதிரை வடிவமா இருக்கும், 5 பெண்கள் அதுல இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் அந்த விக்கிரகத்துக்கு பிரகல்பான் பேர். ஏதோ ஒரு விஷயத்த அருவமாவும் அதுக்குள்ள இன்னொரு விஷயத்த சேர்த்து சொல்றது. நவசக்தி வழிபாடு அது ஒரு மிகப்பெரிய வழிபாடாவே இருந்திருக்கு. அரசர்கள் அதை வழங்கி இருக்கிறார்கள், மிகச்சிறந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். இவர் அறம், பொருள், இன்பம், வீடு நான்கையும் ஒரு சேர அருள்வது இந்த மிஸ்ரமூர்த்தி. அதை சொல்லி இந்த ஒரு நாமாவளியை சொல்லி 4 வகை பயனையும் பெற முயல்வோமாக.